இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? விட்டுட்டு தான் போகணும். கரெக்டு தானே? உங்க அம்மா ஒரு மாரி சொல்றாங்க. உங்க லவ்வர் ஒரு மாரி சொல்றாங்க. யார் விஷயத்த கேட்பீங்க? யார் பேச்சு கேட்பீங்க நீங்க? அப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனையோடு யோசிச்சு பாருங்க. எது கரெக்ட், எது தப்பு, எது பண்ணணும் நம்ம, எது பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. மைண்டு கரெக்டா சொல்லும். ஆனா மனசு லவ்வர் கூட தான் போகணும்னு சொல்லும். பட் அந்த விஷயம் நம்ம போனா அங்க சேஃபா இருப்போமா? எல்லா விஷயமும் நமக்கு ஒத்து வருவோமா? அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும்ல. கல்யாணம் ஆகி 1 வாரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ப்ராப்ளம் வரும். வரக்கூடாது இல்லையா? திருப்பியும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணலாம். மெயினான விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா நம்ம? பேசி பாருங்க. கன்வின்ஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் டைம் குடுத்து பாருங்க. எதுவுமே ஒத்து வரல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆ? நீங்களே சொல்லுங்க. காதலியும் விட்டு போனா என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? சரி ஓகே. இத விட பெட்டரா நமக்கு வரும். அப்படின்னு நெனச்சுக்க வேண்டியதுதான். குரு இல்லையா? வேற என்ன வழி சொல்லுங்க. அத விட நல்ல கடவுள் உங்களுக்கு அத விட இன்னும் நல்ல